கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 80 பாணாசுரன் வதமும் பாண லிங்கங்களும். பூர்வத்தில் சுதர்சனர் என்னும் அந்தணர் சிவ பூஜையின் சிறப்பாலும் அதிதி பூஜையின் மகிமையாலும் யமனையே வென்று நித்திய தன்மையை அடைந்தார். மேலும் அவர் கைலையங்கிரிக்கும் மற்றுமுள்ள உலகங்களுக்கும் தான் விரும்பிய போதெல்லாம் போய் வந்து கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார். அவரைப் போலவே பிருகு முனிவர், துர்வாச முனிவர், கண்வ மகரிஷி, ஆபஸ்தம்பர், ஜைமினி, ஷௌபரி, திருணபிந்து, வாமனர், ரிஷபயோகீஸ்வரர், சுக்ராச்சாரியார், இத்ரி, புலஸ்தியர் முதலானவர்களும் மற்றும் பல தவசீலர்களும் அழிவில்லாத ஆளுடைய அண்ணலை லிங்க வடிவத்தில் பூஜை செய்து வணங்கி தங்கள் இறுதி காலத்தில் யமனையும் ஜெயித்து நித்திய தன்மையும் அடைந்திருக்கிறார்கள். பிறகு அவர்கள் இஷ்டப்படி சகல உலகங்களிலும் சஞ்சரித்து கொண்டு தேவாசுரர்களினாலும் நமஸ்கரிக்கப்பட்டவர்களாகி பிரம்மா முதலான தேவ சிரேஷ்டர்களின் ஸ்தானங்களில் தங்கள் இஷ்டப்படி சஞ்சரித்து வருகிறார்கள். இவர்களைப் போலவே மனிதர்களிலும் அநேகர் சிவ பூஜைகளில் ஈடுபட்டவர்களாகி கணக்கில்லாத ஐஸ்வர்யங்களையும் பலவிதமான சித்திகளையும் பெற்று சகல விதமான விருப்பங்களையும் அடைந்து மூவுலகங்களிலும் இஷ்டப்படி சஞ்சரித்து புகழ்வாய்ந்த பராக்கிரமத்தை அடைந்து மோட்சத்தையும் பெற்று மகிழ்ந்திருக்கிறார்கள். இவர்களைப் போலவே எறும்பு முதல் யானை வரையிலும் உள்ள விலங்கினங்களில் கூட ஏராளமான விலங்குகள் சதாசிவனை வணங்கி வழிபட்டு மோட்சத்தை அடைந்திருக்கின்றன. அப்படி இருக்கும்போது பகுத்தறிவுள்ள அரசர்கள், அந்தணர்கள், வைஷ்யர்கள் முதலானவர்கள் சிவ பூஜை செய்து நற்பேறு பெற்றிருப்பதை பற்றி எதுவும் கூற வேண்டிய அவசியமே கிடையாது. மகத நாட்டில் மாதவபுரம் என்னும் ஒரு பெரிய நகரம் இருக்கிறது. அங்கே சங்கிராங்கதன் என்னும் அந்தணன் ஒருவன் வசித்து வந்தான். அவன் சிற்றின்பத்தில் ஈடுபட்டவனாக அந்தண குல தர்மங்களை வழுவாமல் துன்மார்க்கனாக இருந்து வந்தான். அவனுக்கு திருதராஷ்டிரன் என்னும் மகன் ஒருவன் இருந்தான். அவனும் தன் தந்தையைப் போலவே விலை மாந்தர்களிடம் நாட்டமுடையவனாக இருந்து வந்தான். அந்நாளில் அவன் கள் விற்கும் பெண் ஒருத்தியிடம் மனதை லயிக்க விட்டு அவளோடு இரவு பகலென்றும் பாராமல் மகிழ்ந்திருந்து வந்தான். ஒரு நாள் அவன் அரசனுடைய நந்தவனத்திற்கு சென்று அங்கு செடிகளில் பூத்து மலர்ந்திருந்த நறுமணம் கமழும் புஷ்பங்களை பறித்து தன் காதலியின் கூந்தலில் சூட்டி தானும் சூட்டிக்கொண்டான். இவ்விதமாகவே தினசரி செய்து வரும்போது ஒரு நாள் அந்த நந்தவனத்தின் காவலர்கள் அவர்களை கையும் களவுமாக பிடித்து அவர்களை அடித்து நொறுக்கினார்கள். அப்போது அவன், இனிமேல் நான் இப்படி திருட்டு காரியம் செய்ய மாட்டேன் என்று அவர்களிடம் கெஞ்சி கேட்டு மன்றாடினான். அவனுடைய பேச்சை நம்பிய காவலர்களும் அவனை அங்கிருந்து விரட்டிவிட்டார்கள். ஆனால் அவனோ அதன் பிறகும் சிறிதும் மனம் திருந்தாமல் மறுபடியும் ஒரு நாள் இரவு அரசனுடைய நந்தவனத்திற்கு சென்று அங்குள்ள மலர்களை பறித்து கல் குடத்தினுள் வைத்து கொண்டு கள் விற்கும் அந்த பெண்ணோடு அங்கேயே உறவாடி மகிழ்ந்திருந்தான். கடைசியில் அவன் அந்த மலர் வனத்திலேயே தன்னையும் மறந்து அந்த பெண்மணியோடு கண்ணயர்ந்து விட்டான். இரவு முழுவதும் அவர்கள் இருவரும் இடைவிடாத இன்பக் கேளிக்கைகளில் ஈடுபட்டிருந்ததினால் பொழுது புலர்ந்து சூரியன் உதித்தது கூட தெரியாமல்
அவர்கள் அயர்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். அதே சமயத்தில் தன் நந்தவனத்தை பார்க்க விரும்பிய அரசன் அங்கு வந்தான். அவனுக்கு முன்பாகவே அங்கு வந்திருந்த காவலர்கள் தங்களை மறந்த நிலையில் தூங்கிக் கொண்டிருக்கும் அவ்விருவருடைய கைகளையும் கால்களையும் கட்டி அவர்களையும் புஷ்பங்களையும் எடுத்து நந்தவனத்திற்கு வெளியே தூக்கி எறிந்து விட்டார்கள். அப்போது அரசன் தன் மலர்வனம் முழுவதையும் சுற்றி பார்த்துவிட்டு அங்கே மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு சிவலிங்கமானது புஷ்பங்களினால் மூடப்பட்டிருந்ததைக் கண்டு வியப்புற்றான். அதனால் அவன் தோட்டக் காவலர்களை நோக்கி, இந்த நந்தவனம் முழுவதிலும் மலர்களால் நிரப்பப்பட்டிருக்கிறதே, இதிலுள்ள செடிகளிலுள்ள மலர்களெல்லாம் பறித்து போட்டிருக்கின்றனவே, இதை செய்தவர்கள் யார் என்று கோபாவேசத்தோடு கேட்டான். அதற்கு தோட்டக்காரர்கள் அரசனை நோக்கி, அரசே, எங்களைத் தவிர இந்த நந்தவனத்திற்குள் வேறு யாருமே பிரவேசிக்கவில்லை. ஆனால் நள்ளிரவு நேரத்தில் இந்த காரியத்தை யார் செய்துவிட்டு போனார்களோ அதுவும் எங்களுக்கு தெரியாது. ஒருகால் தேவத்தன்மை பொருந்திய யாராவது ஒருவர் இங்கு வந்து இந்த நந்தவனத்திலுள்ள புஷ்பங்களை பறித்து இந்த சிவலிங்கத்தை பூஜை செய்திருப்பாரோ என்னவோ, எங்களுக்கு எதுவுமே தெரியாது என்று கூறினார்கள். காவலர்களே, இன்று மட்டும்தான் இப்படி நடந்திருக்கிறதா, அல்லது தினசரி இப்படி நடந்து கொண்டே இருக்கிறதா? மரியாதையாக உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள். இல்லாவிட்டால் உங்கள் கைகளையும் கால்களையும் வெட்டி விடுவேன் என்று அரசன் மொழிந்தான். அதற்கு காவலர்கள், அரசே, இந்த சம்பவம் இன்று மட்டும்தான் இங்கே நடைபெற்றிருக்கிறது. இதற்கு முன்னால் இப்படி ஒருமுறை கூட நடைபெற்றதே இல்லை என்று தங்கள் பாத கமலங்களின் மீது ஆணையிட்டு கூறுகிறோம் என்றார்கள். அப்போது அரசனுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த சில பெரியவர்கள் அவனை நோக்கி, அரசே, தாங்கள் விரும்பிய இடங்களிலெல்லாம் சுற்றித் திரியும் யோகீஸ்வரர்கள் பூலோகத்தில் எந்த இடத்தில் நறுமணம் கமழும் நல்ல புஷ்பங்கள் காணப்படுகின்றதோ அந்த இடத்திற்கு வந்து சிவபூஜை செய்வது வழக்கமாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த சிவலிங்க பூஜையினால் நமக்கு நன்மைகள்தான் சித்திக்கும் என்று கூறினார்கள். அரசன் ஓரளவு மனம் தெளிந்தவனாக அங்கிருந்து தன் அரண்மனையை நோக்கி சென்று விட்டான். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.